குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இது போல் ராகி சேமியா புட்டு செஞ்சு கொடுங்க. ராகி சேமியா ஒரு பேக்கெட் வாங்கி இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் வச்சு இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சேமியாவை எடுத்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனால் போதும், உடனடியாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்த இந்த ராகி சேமியா புட்டை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது சூடாக இருக்கும் போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துட்டு நல்லா திருகின தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து இது அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.